இந்த படத்த பார்த்தோனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன செய்ய போறேன்ட்டு. மட்டன் வெள்ளை குருமா செய்வது எப்படி என்று பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள், அது செய்முறைகளை பத்தி போட்டிருக்கேன். 1 கிலோ மட்டன நல்லா சுத்தமா கிளீன் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஒரு 50 எம்எல் ஆயில வந்துக்கிட்டு ஊத்துங்க குக்கர்ல. நம்மளுக்கு தேவையான கருவேப்பட்டை, கிராம்பு, அந்த பே லீவ்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம அதோட ஆட் பண்ணிக்கணும். அதோட வெங்காயம் ஒரு 3, 4 வெங்காயத்தை சாப் பண்ணதை அதோட ஆட் பண்ணிக்கிற வேண்டியது. கொஞ்சம் ஹை ஸ்பீடில் வச்சுக்கலாம் இப்போதைக்கு. கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் வந்த உடனே இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிக்கிற வேண்டியது. அதோட இஞ்சி பூண்டை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் அடுப்பு ஸ்லிம்மாக வச்சுக்கிட்டாக்கா நல்லாயிருக்கும். காரணம் என்னன்னு சொன்னாக்கா, இல்லாட்டி சட்டி பிடிக்கும். அதனால் கொஞ்சம் மீடியமான இதில் வச்சுக்கிட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் ஆயில் செப்பரேட் ஆகிற மாதிரி வந்த உடனே இதோட கறியை ஆட் பண்ண வேண்டியதான். ரொம்ப சிம்பிள் மெத்தடு. இது வந்துக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ரொம்ப கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. மசாலா ஜாஸ்தி கிடையாது. ஹெல்த்தியான ஃபுட்டு. கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுக்கிட்டே பண்ணால் போதும். தேவையான அளவுக்கு வந்து உப்பை சேர்த்துக்கிடுங்க. பச்சை மிளகா, கீறின பச்சை மிளகா ஒரு 7, 8 அதோட ஆட் பண்ணிக்கிடுங்க. 75 எம்எல் கேர்டே ஆட் பண்ணிக்கிடுங்க. நான் இதில் கேர்டு வந்து ஆட் பண்ணல. காரணம் வந்து நான் வேறு எது அதுக்கு பதிலாக புளிப்புக்கு பதிலாக வேறு எது சேர்த்துருக்கேன். தண்ணி ஒரு 100 எம்எல் இதோட ஆட் பண்ணிக்கிடுங்க. ஒரு 7 நிமிஷம் குக்கரை மூடி ஒரு 7 நிமிஷம் நம்ம வச்சோன்னு சொன்னாக்கா, கொஞ்சம் ஹை ஸ்பீடில் வச்சுட்டு கொஞ்சம் சத்தம் வந்ததுக்கப்புறம் லோ ஸ்பீடில் ஒரு 7 நிமிஷம் வச்சாக்கா உங்களுக்கு வந்து கறி ஃபுல்லாக வெந்திருக்கும். வெள்ளை மட்டன் குருமாவுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுவோம். அதுக்கு 4, 5 ஏலக்காய் போட்டுக்கிடுங்க. ஒரு 10, 15 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிடுங்க. அதோட 2 டேபிள் ஸ்பூன் வந்து வெள்ளை மிளகாய் ஆட் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணுனாக்கா 3 ஸ்பூனு கூட போட்டுக்கலாம். சோம்பு ஜீரகம் அது போல் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிடுங்க. தேங்காய் 1/2 மூடி திருகுன தேங்காய் வந்து அதோட ஆட் பண்ணிக்கிடுங்க. ஏன்னு சொன்னால் வெள்ளை குருமாவுக்கு வந்துக்கிட்டு அதிகமாக தேங்காய் தான் தேவைப்படும். முந்திரி பருப்பு நம்ம இன்னும் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். சில இடங்களில் பாதாம் பருப்பு கூட ஆட் பண்ணுறாங்க. ஊற வச்ச பாதாம் பருப்பாக இருக்கணும். அப்போ தான் நல்லா மசிஞ்சு அரையும். கொப்பரை கூட பண்ணிட்டு போகலாம். கொப்பரைண்டாக்கா தேங்காய் வறுத்துட்டு நம்ம போட்டால் கூட இன்னும் கொஞ்சம் ஸ்மெல்லாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சியில் வச்சு நம்ம நல்லா ஃபுல்லாக அடிக்கணும். கொஞ்சம் சாஃப்டாக வர்ற வரைக்கும் அடிக்கணும். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது வந்துக்கிட்டு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அரைகுறையாக அரைச்சிடக்கூடாது, நல்லா இருக்காது அப்புறம். இப்போ நம்ம குக்கரில் வந்துக்கிட்டு கொஞ்சம் வெந்திருக்கும். விசிலை எடுத்து விட்டுட்டு இப்போ திறந்து மட்டனை நம்ம செக் பண்ணி பார்ப்போம்.
மட்டன் நல்லா அழகா வெந்திருக்கு. இதோட வேறு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை மட்டும் இதோட ஆட் பண்ணிட்டாக்கா ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப மணமாக, சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மசாலா ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும். அடுப்பில் வச்சு ஸ்லிம்மில் வச்சிட வேண்டியது. ஸ்லிம்மில் வச்சுட்டாக்கா மசாலா எல்லாமே ஆட் ஆகி அதனுடைய ஸ்மெல்லே ஒரு தனி ஸ்மெல்லு. இது வந்து நம்ம கீ ரைஸு, சாதா ரைஸு, ரொட்டி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நீங்கள் தர்ற ஆதரவு தான் அடுத்த மெனுவை நம்ம வந்து போடுறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும்.